இது வரைக்கும் 4 வாரியர் பேட்டில்ஸை நம்ம பார்த்துருக்கோம். முதல்ல நடந்த பேட்டில் ஃப்ளேம் வெர்சஸ் லைட்னிங், அடுத்ததா சன்பர்ஸ்ட் வெர்சஸ் ஸ்டோன், அதுக்கப்புறமா சன்பர்ஸ்டும் லைட்னிங்கும் மோதினாங்க. இப்ப சமீபத்துல ஃப்ளேம் வெர்சஸ் ஸ்டோன் பேட்டில் நடந்துச்சு. இது வரைக்கும் டெஸ்லாண்டியாவில் மொத்தம் 9 சாங்சுவரிஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆக்சுவலா 8 இருக்குன்னு சொல்லுங்க. ஹைட்ரோ தான் கடைசியில வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்படின்னா இது வரைக்கும் நடந்திருக்கிற 4 வாரியர் பேட்டில்ஸ்க்கு அப்புறமா இன்னமும் 4 சாங்சுவரிஸ்ல 4 டோக்கன்ஸை நம்ம அடைய வேண்டி இருக்கு. இப்போ ஒவ்வொரு நாடும் இன்னும் 2 மேட்சஸ் விளையாட வேண்டி இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா அவங்க 2 பேரும் இன்னும் ஒரு ஆப்போனண்ட்டை ஃபேஸ் பண்ணணும். நம்ம எல்லா நேஷன்ஸ்க்கு இடையிலையும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவே இனி நடக்க போற எல்லாத்தையும் ரொம்ப நியாயமா நடத்த வேண்டி இருக்கு. சரியா சொன்னீங்க, நான் ஒத்துக்கிறேன். சன்பஸ்டோட சரிசமமா ஆகிறதுக்காக நாம ரொம்ப காலமா காத்துக்கிட்டு இருக்கோம். நாங்க 2 பேரும் ஒண்ணுல ஜெயிச்சிருக்கோம், ஒண்ணுல தோத்திருக்கோம். அதனால இந்த மேட்ச்ல போட்டி போட்டு டெஸ்ட்லாண்டியால லீடரா இருக்க யாரு தகுதியானவங்கன்னு நாம தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னா கடைசி பேட்டில்ல யார் மோதுவாங்கன்னு பார்த்தா லைட்னிங்கும் ஸ்டோனும் தானே இருக்கணும். இதை நீங்க யாராவது மறுக்கிறீங்களா? இல்ல, மறுக்கல. லாஸ்ட் பேட்டில் நாங்க எப்படி ஈஸியா ஜெயிச்சோமோ அதே மாதிரி இந்த பேட்டிலையும் ஜெயிப்போம். ஈஸியாவா? ஏதோ அதிர்ஷ்டவசமா தான் நீங்க சன்பர்ஸ்ட் அப்புறம் ஃப்ளேம் கிட்ட ஜெயிச்சிருக்கீங்க. அதுக்கே இப்படி பேசாதீங்க. ஸ்டோனை நீங்க ஈஸியா சமாளிச்சிடலான்னு கணக்கு போட்டுட்டு இருக்கீங்க போல இருக்கு. நான் அந்த மாதிரி எண்ணத்துலலாம் இப்படி சொல்லல. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. ஸ்டோன் கிட்ட ஒரே ஒரு பே பேட்லர் தான் இருக்கான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போன தடவை அவங்களோட வாரியர் ஃப்ளேம்ஸோட டார்ச் ஃபயர் பிளேஸ் கிட்ட சண்டை போட்டப்பவே அழிஞ்சு போயிட்டான். அப்போ இதை வச்சே சொல்லலாம் லைட்னிங்க்கு தான் நிறைய அட்வான்டேஜ் இருக்குன்னு. அப்படி பார்த்தா நீங்க ஒரே வரிசையா 3 தடவை ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா அப்படி நடந்தா சுவாரஸ்யமே இருக்காதுல்ல. இந்த வாரியர் பேட்டில்ல ஸ்டோன்ஸும் கலந்துக்கிறது நல்லதுதான். ஆனா அதுக்கேத்த மாதிரி அவங்க ஸ்பிரிட்டோட சண்டை போட்டாகணும். எவ்வளவு தைரியம் உனக்கு? உங்களுக்கும் சன்பர்ஸ்டுக்கும் அதிகாரம் யார் கையில இருக்கணுங்கிற பிரச்சனையில லைட்னிங் புகுந்ததால உங்களோட ஆப்பனண்ட்டை இதுல இருந்து தவிர்க்கலான்னு பாத்துட்டு இருக்கீங்களா? இதுல இருந்தே தெரியுது உங்களோட சுயநலம் எந்த அளவுக்கு இருக்குன்னு. என்ன சொன்னீங்க? இந்த போட்டியில இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு மேல போக முடியாதுன்னு நீங்க சொல்லி எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப இருக்க நிலைமை எங்களுக்கே புரியுது. எங்களால ஒரு டோக்கனை கூட அடைய முடியாதுன்னு தெரிஞ்சிருந்தா அப்புறம் எதுக்காக நாங்க இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த வாரியர் பேட்டில்ல வந்து கலந்துக்க போறோம்? எங்களை எதிர்க்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்கள நாங்க கொஞ்சமும் யோசிக்காம விடா நம்பிக்கையோட சண்டை போடுவோம். அப்படின்னா இப்பவே முடிவு பண்ணிடுவோம். அடுத்ததா நடக்க போற வாரியர் பேட்டில்ஸ் சன்பர்ஸ்ட் வெர்சஸ் ஃப்ளேம்ஸ், அப்புறம் லைட்னிங் வெர்சஸ் ஸ்டோன். அப்பனா அவங்க முடிவு எடுத்துட்டாங்களா? யா, நம்மளோட அடுத்த ஆப்போனன்ட் சன்பர்ஸ்ட் தான். இது மேல் ஆதிக்கத்தோட உண்மையான மோதலா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆகஸ்ட் தான் கண்டிப்பா சன்பர்ஸ்டுக்காக சண்டை போட போறான். ஆனா ஃப்ளேம்ல இருந்து யார் போவா? ஸ்பாரிங் பண்ணது போதும். ரேங்க்ஸ் படி நில்லுங்க. இப்பவே இங்க இருக்கிற எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததா நடக்க போற வாரியர் பேட்டில் ஃப்ளேம் வெர்சஸ் சன்பர்ஸ்டுக்கு தான். அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதனால திரும்பவும் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறேன். ஃப்ளேமோட எதிர்காலத்துக்காக வழிவகுக்க வேண்டியது பே பேட்லர்ஸ் மட்டும் கிடையாது. நம்ம டெஸ்லாண்டியாவோட லீடர் ஆகிறதுக்கு பே பேட்லர்ஸ் நமக்கு வழிதான் வகுத்து கொடுப்பாங்க. ஆனா நீங்க எல்லாருமே அவங்களோட ஒன்னா சேர்ந்து கஷ்டப்பட்டு உழைக்கணும். உங்ககிட்ட இருக்கிற எனர்ஜி எல்லாத்தையும் ஒண்ணு திரட்டுங்க. நம்ம எதிர்காலத்துக்காக கஷ்டப்பட்டு நீங்க உழைச்சாகணும். ஓகே, இப்போ ஏஸ் ட்ரைனிகியோ கொஞ்சம் முன்னாடி வந்து நில்லு. மேம், இனிமேல இருந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ப்ரோக்ராம்க்கு நீ தான் கமெண்ட் பண்ணணும். அதுக்காக தயாராயிரு. மேம். ஜியராதா இருக்கும்னு எனக்கு அப்பவே தெரியும். வேற யாரா இருப்பா? அடுத்த பேட்டிலையும் நம்ம தோத்து போயிடக்கூடாதுல்ல. அவன் நிச்சயமா ஜெயிப்பான்பா. அந்த சைபர் லைனால கியர் கிட்ட நெருங்க முடியாது. உனக்கு என்ன ஆச்சு? கமாண்டரோட முடிவுல உனக்கு ஏதாவது கருத்து இருக்கா? அதெல்லாம் இல்ல. எங்களுக்கு இடையில இருக்கிற வித்தியாசங்கள் என்னன்னு எனக்கு புரியுது. அவன் தான் மோதணும்னு முடிவு பண்ணிருக்காங்கன்னா அது சரியா தான் இருக்கும். ஆனா என்ன, நமக்கான நேரம் வந்துருச்சு அரசே. நம்மளோட அடுத்த ஆப்போனன்ட் அந்த பிடிவாதம் பிடிச்ச ஃப்ளேம் தான். ஆனா இந்த வாட்டி அவங்க கிட்ட நம்மளோட முழு சக்தியையும் காட்டியாகணும். இதுக்கப்புறமாவது அவங்க சூரியனோட ஆட்சி கொண்ட சன்பர்ஸ்ட தொடவே முடியாதுன்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும். இந்த போட்டியில நம்ம 2வது முறையா ஜெயிச்சிட்டோம்னா ஃப்ளேமோட கம்பேர் பண்ணி பார்த்தா நம்ம 2 முறை ஜெயிச்ச மாதிரி ஆயிடும். ஆனா
2 வாட்டி வரிசையா ஜெயிச்ச லைட்னிங்கோட அடுத்த ஆப்போனன்ட் யாருன்னு பார்த்தா ஸ்டோன். ஏற்கனவே ஸ்டோன் 2 வாட்டி தோத்துருக்காங்க. அதனால இந்த பேட்டிலையும் லைட்னிங் கிட்ட அவங்க தோத்து போக நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அது நடந்தாலும் நம்ம ஃப்ளேமை தோக்கடிச்சாலும் லைட்னிங்க பொறுத்த வரைக்கும் நம்ம கம்மியா தானே இருப்போம். அதுதானே ரியாலிட்டி. இப்போ உனக்கு சந்தோஷமா மேரியஸ்? இது எல்லாமே உன்னோட தப்புதான். நீ மட்டும் லைட்னிங்கோட மோதுறதுக்கு மூக்க நுழைச்சிட்டு வராம இருந்திருந்தா நம்ம அடுத்ததா ஃப்ளேம் கூட மோத போகும்போது அது நமக்கே அட்வான்டேஜா இருந்திருக்கும். நீ பண்ண இந்த தப்புனால நமக்கு எவ்வளவு பெரிய லாஸ்னு உனக்கு தெரியுமா? தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க சார். பழச பத்தி பேசுறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. நம்மளோட இந்த தோல்வி அடுத்த மேட்ச்ல ஜெயிக்கிறதுக்கான ஊன்றுகோலா இருக்கும். எஸ் கிங் ஆகஸ்ட். உண்மையில லைட்னிங் ஜெயிச்சதே நாம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான். ஆனாலும் எப்படியும் நாம அவங்கள பீட் பண்ணிடுவோங்கிற நம்பிக்கை இருக்கு. என்ன இருந்தாலும் ஃப்ளேமோட மோதுறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். எக்காரணத்தை கொண்டும் நம்ம இந்த ஃப்ளேம் கிட்ட மட்டும் தோத்து போயிடவே கூடாது. ஃப்ளேமோட நடக்க போற பேட்டில்ல அந்த முடிவு நம்மளோட மொத்த பேட்டில்ஸையும் பாதிக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு. அதனால டிட்லி, பால், இப்போதைக்கு நம்ம கவர்மெண்டல் அஃபேர்ஸை நான் உங்ககிட்ட தான் ஒப்படைக்க போறேன். இந்த பேட்டில்ஸ்க்காக நானே பிரத்யேகமா போய் ட்ரைனிங் எடுக்க போறேன். என் அரசே. எஸ் சார். ஹே சோரா, என்னது நெக்லஸ்? நம்மள வழி அனுப்ப வந்தவங்கள ஒருத்தர் எனக்கு இது கொடுத்தாரு. இது ஒரு ப்ரொடெக்ஷன் சாம்னு எனக்கு சொன்னாரு. நாம எல்லாரும் அங்கிருந்து கிளம்புறப்ப நல்லா வழி அனுப்பி வச்சாங்கல்ல. கலக்கிட்டு வாங்க. ஃப்ளேமையும் சன்பர்ஸ்டையும் எதிர்த்து நீங்க கலக்கிட்டீங்க பசங்களா. இதுலயும் நீங்க தான் ஜெயிப்பீங்க. போயிட்டு திரும்ப வரும்போது வெற்றியோட வாங்க. நீங்க எல்லாம் சின்ன பசங்களா இருக்கீங்க, ஆனாலும் நீங்க எல்லாம் லைட்னிங்க்கு கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க. தேங்க்யூ. இந்த அழகானதை நீயே வச்சுக்கமா. நீங்க பத்திரமா போயிட்டு வரதுக்காக உங்களுக்காக வேண்டியிருக்கேன். தேங்க்யூ so much. சன்பர்ஸ்டையும் ஃப்ளேமையும் தோக்கடிச்சதுக்கு அப்புறம் நம்மள அவங்க ஹீரோ மாதிரி பாக்குறாங்க. இதனால எல்லாரோட எதிர்பார்ப்புகளும் நல்லா ஹையாவே இருக்கு. அப்படின்னா இந்த வாட்டி நம்ம நிச்சயமா அந்த ஸ்டோனை தோக்கடிச்சே தீருவோம். அவங்கள தோக்கடிச்சிட்டு நம்ம சும்மா ஜெயிச்சுக்கிட்டு கலக்கிக்கிட்டே இருக்கலாம். என்னப்பா நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க அமைதியா இருக்கீங்க? யா, எனக்கு தெரியும். நம்ம ஏற்கனவே ஹைட்ரோ கிட்ட வரைக்கும் போயிட்டு வந்துட்டோம். இப்போ ஸ்டோனோட சாங்சுரி வரைக்கும் போயிட்டு இருக்கோம். ஆனா நாம மட்டும் எதுக்கு இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணணும்? மத்த நேஷன்ஸோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டோன் தான் ரொம்ப தூரமா இருக்கு. அது டெஸ்லாண்டியாவோட வெளிப்புறத்துல தான் இருக்கு. உண்மையை சொல்லணும்னா இது எல்லாமே ஒரு சான்ஸ் அலதமா நடந்திருக்கு. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நான் நினைச்சதை விட அந்த இடத்துக்கு போறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. அதான் கேட்டேன். அப்புறம் நம்ம கிட்ட இருக்கிற சாப்பாடை பத்தி யோசிச்சாலும் கொஞ்சம் கவலையா இருக்கு. என்னமா இப்படி சொல்லிட்ட? நம்ம ஹைட்ரோ வரைக்கும் போயிட்டு வந்துட்டோம். வரும்போது சாப்பாடாவது ஞாபகமா எடுத்து வச்சிருக்கலாம்ல. சாப்பாடை கூட எடுத்து வைக்காம இங்க உட்கார்ந்து இந்த நெக்லஸ பத்தியா பேசிக்கிட்டு இருக்கிற? நீ பண்றது தப்பு தானே? கம் ஆன் ஆல், வெறுப்பு வந்தா இப்படிதான் பேசிட்டு இருப்பியா? அட்லீஸ்ட் நம்ம போற வழியில ஏதாவது கிடைச்சதுன்னா வாங்கிக்கலாம்ல கைஸ். அத எங்க போய் வாங்குறது? இந்த இடத்தை பாத்தியா? தாத்தா, இதுக்கு முன்னாடி நீங்க ஸ்டோனுக்கு வந்திருக்கீங்களா? இல்லப்பா, யாருமே இது வரைக்கும் ஸ்டோனுக்கு வர ஆசைப்பட்டதில்ல, அதனால வந்ததும் இல்ல. ஆனா ஏன்? ஸ்டோன்ல இது வரைக்கும் அவங்க டெராஃபார்ம பண்ணதே கிடையாது. அதனால நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த இடம் புழுதி சூழ்ந்த இடம் தான். அவங்க கிட்ட இருக்கிற மேகல் மினரல் ரிசோர்ஸ வச்சு அவங்க உயிர் வாழ சாப்பாடு மட்டும்தான் உற்பத்தி பண்றாங்க. ஆனா அத போய் நாம நேர்ல பாக்குற வரைக்கும் ஒண்ணும் புரியாது. அட என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? சரி வாங்க சீக்கிரம் போகலாம். நம்ம பேட்டில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க சாங்சுரியை பார்க்கணும்னு தோணுது. குட் ஐடியா. இது அவங்க ஊர்னால மேபி அவங்களுக்கு இது அட்வான்டேஜா இருக்கலாம். அந்த இடம் எங்க இருக்குன்னு எக்ஸாக்ட்டா நமக்கு தெரியலன்னா அப்புறம் நாம வழி தவறி போய் தலை சுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா, சன்பஸ்டோட ஒருத்தர் சண்டை போட போய் நின்னாரே, அவர் மாதிரி நாமளும் தலை சுத்தி நிப்போம். ஆனா கடைசியில நான் தானே ஜெயிச்சேன். ஏன் அப்படி சொல்ற? ஆனா இந்த வாட்டி என்னால நிச்சயமா சொல்ல முடியும், நாம தான் ஜெயிப்போம். ஆல்ரெடி நம்ம ஃப்ளேமையும் சன்பஸ்டையும் தோக்கடிச்சு 2 வெற்றியை நம்ம பாக்கெட்டுக்குள்ள போட்டாச்சு. நம்ம ஆப்போனன்ட் 2 வாட்டி தோத்து போயிட்டாங்கல்ல, அதனால கவலையை விடுங்க. அவ்வளவு ஈஸியா இதை எடுத்துக்க கூடாது. பேட்டில்ல நம்ம சன்பஸ்டையும் ஃப்ளேமையும் தோக்கடிச்சது உண்மைதான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா நாம அதுக்கப்புறம் அவங்க செகண்ட் பேட்லர்ஸான சேட் அப்புறம் மேரியஸ் கூட தானே போட்டி போட்டோம். ஆனா ஸ்டோன்ல இருந்து வந்த காய் நம்பர் 1 பேட்லரான ஆகஸ்டன் கீரோட தான் மோதி இருக்கான். அவங்க கிட்ட வேணா அவன் தோத்து போயிருக்கலாம், ஆனாலும் அவன் நல்லா தானே அவங்க கிட்ட போராடினா. அது மட்டும் இல்லாம அவன் வரிசையா 2 வாட்டி தோத்தான். அதனால அவன் இந்த வாட்டி ஸ்டோனுக்கு ஜெயிச்சு கொடுக்கறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான். இதுல நாம கவனக்குறைவா இருந்தா வசமா மாட்டிப்போம். ஹேய் ஹேய், இன்னும் பேட்டிலே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள நீங்க இப்படி பயமுறுத்துறீங்க? விடுங்கப்பா.
ஆனா நான் முடிவு பண்ணிட்டேன், என்னோட அடுத்த ஆப்போனன்ட் ஆகஸ்டுடைய அந்த சேபர் லயன் தான். இல்ல கியரோட டார்ச் ஃபயர் பிளேஸ் வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. அதனால இந்த ஸ்டோன்ல நடக்க போற பேட்டில கண்ணானிக்கோ நீயே முன்னேறி போய் பாத்துக்க. கொஞ்சம் இரு, இந்த முடிவை நீ மட்டும் தனியா எடுக்க கூடாது. ஓ, எல்லாரும் அங்க பாருங்க. அந்த டெசர்ட் வழியா தான் நம்ம ஸ்டோனுக்கு போகணும். அதை தாண்டிட்டா நாம அதுக்கப்புறம் ஸ்டோன் ஊருக்குள்ள போயிடலாம். என்ன சொல்றீங்க? நம்ம இதை வர கிராஸ் பண்ணணுமா? அந்த ஸ்டோன் எங்க தான்ப்பா இருக்கு? ரொம்ப நேரமா அப்படியே போய்கிட்டே இருக்கும். தாத்தா, என்னது இது? அது கேரவேன். வழக்கமா இதை இந்த இடத்துல பார்க்கவே முடியாது. என்னது கேரவனா? எஸ், ஸ்டேட்லெஸ் நோமேட்ஸ் தான் அதை உருவாக்குனாங்க. அவங்க எல்லாருமே குரூப் ஆஃப் ட்ரேடர்ஸ். இந்த டெஸ்லாண்டியா முழுக்க அவங்க சுத்திட்டு இருப்பாங்க. அநேகமா அவங்க கிட்ட பேசி நாம சாப்பாடு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சாப்பாடு நான் சொன்னீங்க? அப்படியே சொல்றீங்க? கண்டிப்பா சார், இதை வச்சுக்கோங்க. உங்களுடைய உதவிக்கு ரொம்பவே நன்றி. கொஞ்சம் இருங்க. நீங்க 2 பேரும் பே பேட்லர்ஸா? என்ன கேட்டீங்க? ஆமா. அட என்னங்க நீங்க, பே பேட்லர்ஸ பத்தி தெரியுமா? இந்த டெஸ்லாண்டியாவில் இருக்கிற நேஷன்ஸ் எல்லாம் இந்த வாரியர் பேட்டில்ஸ்ல டோக்கன்ஸ் ஜெயிக்க போராடிக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். டெஸ்லாண்டியால இது யாருக்கு கிடைச்சாலும் நல்லா தான் இருக்கும். இதுல யார் ஜெயிச்சாலும் எல்லாருக்கும் நல்லது தானே. அப்பனா ஒருவேளை இவங்க டெஸ்லாண்டியா? நாங்க ஸ்டோன்ல நடக்க போற பேட்டிலுக்காக தான் போயிட்டு இருக்கோம். என்னது ஸ்டோன்லியா? நீங்க இப்போ இந்த பாலைவன வழியா போலான்னு இருக்கீங்களா? ஆமா, அப்படிதான். ஏன் கேக்குறீங்க? சொல்றோன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. பேசாம நீங்க திரும்ப போயிடுங்க. அட என்ன நீங்க திரும்பவும் முதல்ல இருந்தா? நாங்க ஸ்டோன் கூட பண்ண போற பேட்டரியால தான் லைட்னிங்கோட எதிர்காலமே இருக்கு. இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் எங்களால திரும்பி போக முடியாது. அப்படியா? அப்படின்னா போகும்போது ஜாக்கிரதையாவே போங்க. நீங்க ஸ்டோனுக்கு போற வழியில டெசர்ட் ஆஃப் தி டீமனை பார்க்காம இருக்க நான் கடவுளை வேண்டிக்கிறேன். வாங்க போலாம். தி டீமன் ஆஃப் தி டெசர்ட்டா? என்ன கதை இது? இந்த காத்து ஒரு மாதிரியா இருக்கு. யா, எனக்கும் தெரியுது. என்ன பண்ணிட்டு இருக்க? நாங்க தான் இங்க காத்தே சரியில்லைன்னு அப்பவே சொன்னோம்ல. இந்த வழியில வரதுக்கு பதிலா வேற வழியிலேயே நாம போயிருக்கலாம்ல. இந்த வழி மட்டும் தான் இருக்கு. ஸ்டோனுக்கு போறதுக்கு வேற எந்த வழியுமே இல்ல. ஆனா இந்த காத்து நினைச்சதை விட ரொம்ப மோசமா இருக்கு. அந்த கேரவன்ல இருந்து வந்தவர் ஒரு டெசர்ட் டீமன் சொன்னாரே, அது இதுதானா? நீ வேற ஏன் என்ன பயமுறுத்துற? இது சாதாரண புயல் தான். எது என்னவா இருந்தாலும் சரி, இந்த ஷிப்பால நீ போக முடியாது. தாத்தா சொல்லுப்பா, இந்த ஒரு வழிதான் இருக்கு. இந்த மோசமான சாண்ட்ஸ்டார்ம்ல இருந்து நம்ம ஏதாவது ஒரு இடத்தை பார்த்து ஒதுங்கி நிப்போம். இதெல்லாம் அடங்குனதுக்கு அப்புறம் நாம கிளம்பலாம். எனக்கு தூக்கமே வரல. இந்த புயல் எப்பதான் போகும்னு தெரியல. இந்த புயலுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? நிக்காம அடிக்குது. டெசர்ட் சாண்ட் நகருதா? அது என்ன, என்னமோ வருதே. நீக்கோ, ஆல், எமர்ஜென்சி, சீக்கிரமா எந்திரிங்க. என்னாச்சு? என்னாச்சு? இது வந்து தாத்தா. டாக்டர். என்ன அது? அதுதான் எர்த் கிரேட். அது ஒரு மிகப்பெரிய ஜந்து. டெஸ்லாண்டியாவில் இருக்கிற ஒரு ஒதுக்கப்பட்ட இடத்துல இது வாழுதுன்னு சொல்லுவாங்க. ஏதோ ஜந்துன்னு சொன்னீங்கல்ல, அது நிஜமாவே எவ்வளவு பெருசு இருக்கும்? நாம ஸ்டோனுக்கு போற வழியில இதை சந்திப்போன்னு கொஞ்சமும் எதிர்பார்க்கல. நீங்க மேமருந்து போய் பார்க்க வேண்டிய நேரமா இது? அது வந்துட்டு இருக்கு. கம் ஆன், நாம இங்கிருந்து தப்பிக்கலாம் வாங்க.
அந்த கேரவன்ல இருந்து வந்தவங்க டெசர்ட் டீம்னு சொன்னாங்களே, அது இதுவா தான் இருக்கணும். பெரும்பாலும் இந்த மாதிரி புயல் காத்து வீசும் போதுதான் அதுங்க இரைய தேடுறதுக்காக மேல வருங்க. அது மட்டும் இல்லாம அது வயலண்டான கிரீச்சர்ஸ். அதுங்கெல்லாம் மேற்பரப்புல என்ன பார்த்தாலும் எதை பார்த்தாலும் விடவே விடாதுங்க. என்ன ஜோக் பண்றீங்களா? அது நம்மள சாப்பிடுற வரைக்கும் நம்ம சும்மா இருக்கணுமா? நிக்கோ வா போலாம். நீக்கோ, ஆல், நீங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது வரைக்கும் வாரியர் பேட்டில தவிர நாங்க உங்களை வெளியே கூப்பிட்டதே இல்ல. ஆனா இந்த சமயத்துல எங்களுக்கு வேற வழியே தெரியல. வா ஆரம்பிக்கலாம். 3, 2, 1. Get ready, solid. வெளியே வா ஸ்பார்க் டிராகன். லைட்னிங் கிரிஃபின். எஸ், அப்படிதான். அது அருவருப்பா இருக்கு. இங்க இருந்து துரத்தி விடு. நோ ஸ்பார்க் டிராகன். லைட்னிங் கிரிஃபின். நிக்கோ, உனக்கு ஒண்ணும் ஆகலையே. அதோட சக்தி பயங்கரமா இருக்கு. ஹேய், அத காணோம். அது எங்க போச்சு? ஹால் உனக்கு பின்னாடி இருக்கு. ஹேய், ஒழுங்கா அவனை விட்டுடு. கிரிஃபின். ஓ நோ, அது கிரிஃபினை என்னமோ பண்ணிட்டு இருக்கு. அந்த எர்த் கிரீடு தன்னுடைய இரைய புடிச்சதுன்னா அதை சாப்பிடுறதுக்காக அதை தன்னோட இடத்துக்கு கொண்டு போகும். அவனை கொண்டு போக நான் உன்னை விட மாட்டேன். நல்ல வேலை நீ வந்த. எதுக்கும் ஜாகிரதையாவே இரு நீக்கோ. நாம இது வரைக்கும் சந்திச்ச வாரியர்ஸை விட இது ரொம்பவே மோசமால இருக்கு. அதோட நம்ம ஒத்தை கொத்த மோத முடியாது. ஏன்னா அது ரொம்பவே பலமா இருக்கு. நம்ம 2 பேரும் சேர்ந்து அதை ஒன்னா தாக்கணும். நோ, இதோட கதையை நானும் டிராகனும் பாத்துக்கிறோம். நீ இதை விட்டுடு. நீக்கோ, நீ தெரிஞ்சுதான் பேசுறியா? இங்க இருந்த எர்த் கிரீனோட நான் தோத்து போனேனா அப்ப மினடாரஸ் கிட்டயும் நான் தோத்து தான் போவேன். லெட்ஸ் கோ டிராகன். எனக்கு இப்பதான் புரியுது. நான் பவரையும் ஸ்பீடையும் ஃபேஸ் பண்ண போறேன். அற்புதம். பாத்தீங்களா, அந்த ஜந்துவோட அட்டாக்க அவன் அசால்ட்டா தடுக்கிறான். இதுதான் சரியான நேரம். டிராகன். அவ்வளவுதான். குட் ஜாப். நீ கலக்கிட்ட நீக்கோ. தாக்குதல் எந்த அளவுக்கு பலமா இருந்தாலும் அது டார்கெட்டை ஹிட் பண்ணலன்னா எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படாது. வேகமா நகர்ந்து ஆப்போனன்ட்ட கன்ஃபியூஸ் பண்ணா அதோட டார்கெட் மிஸ் ஆயிடும். இந்த பேட்டில் நிஜமாவே டிராகனுடைய எபிலிட்டிக்கு ஏத்த பேட்டில் தான். உன்னால முடியும் நீக்கோ. அது எதுக்கு திரும்ப ஓடுது? அது ஒண்ணும் ஓடி போகல. தன்னுடைய எரிய பிடிக்கிறதுக்காக அது கீழே போய் திரும்பவும் மேல வந்து தாக்க பார்க்கும். அதனால நீ எல்லாத்துக்கும் தயாராரு. அது எப்ப வேணாலும் வரலாம். அது இப்போதைக்கு இங்க இருந்து போயிருக்கலாம். ஆனா அது மறுபடியும் வரும்போது இந்த காத்துல ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் தெரியும். அதை தான் நான் இப்போ கவனமா பார்க்கணும். Go Dragon! அப்படி போடு. Very well done, Nico. வெல், ஸ்டோன் பேட்டிலுக்கு முன்னாடி இது உனக்கு ஒரு நல்ல பிராக்டிஸா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரியா சொன்னால். அது மட்டும் இல்லாம நீ மினிட்டோரஸை எப்படி எதிர்க்கணும்னு தெரிஞ்சுக்கிட்ட நீக்கோ.
கண்டிப்பா நீ தான் ஜெயிப்ப. நிச்சயமா நீ தான் இதுல கலக்க போற ஏஸ். ஆல்ரைட். ஒருவேளை இந்த இடத்துலயே இப்படி ஒரு ஜந்து இருக்குன்னா அப்பனா ஸ்டோன் எப்படி இருக்கும்?